ஹாய் நண்பா. நம்ம இன்றைக்கி வீடியோவில் கிராபியோட ஒர்க் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலையன்ஸோடது எலக்ட்ரானிக் கிராசரி பைக்கில் போய் டெலிவரி பண்ணுறது சின்ன சின்ன ஐட்டத்தை. ஸோ கிராசரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராபி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸி தான், அதுக்கெல்லாம் யாரோட ஹெல்ப்பும் தேவையே இல்லை. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யூசர் நேமும் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் நியர்பை ரிலையன்ஸ் ஸ்டோரில் விசிட் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய் ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆளாக டெலிவரி கொடுக்கலான்னு மேலே ஒன்றா நம்பர்னு வந்துடும். ஏன்னா ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணணும். 7-8 பேர் வேலைக்கு இருப்பாங்க. பெரிய கடையாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக இருப்பானுங்க. ஸோ 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஆர்டர் வரும். ஸோ 800 மீட்டர் ஓட்டினாலும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டினாலும் 35 ரூபா கேரண்டி கன்ஃபார்ம். 5 கிலோமீட்டர் ஓட்டினா 65 ரூபா 70 ரூபா வரைக்கும் கன்ஃபார்ம். ஒரு நாளைக்கு 30 ஆர்டர், 150 ரூபா இன்சென்டிவ், 4500 ஒரு இன்சென்டிவ் மட்டுமே. 7 மணிக்கு ரிலையன்ஸ் ஸ்டோர் திறந்துருவாங்க. 7 to 10 நல்லா ஆர்டர் வரும். ஸோ 7 மணிக்கே போயிட்டிங்கன்னா 9 மணிக்கு ஓட்டினீங்கன்னா அதிகபட்சம் 1500 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம். பெருசாக வேலை இருக்காது. நீங்கள் டெலிவரி மட்டும்தான் பண்ணுவீங்க. வெளியே ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருப்பீங்க. எந்த வேலையும் நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. டெலிவரி பண்ண வேலை மட்டும்தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பேவுட் சொல்லிட்டேன். 1500 பிடிச்சிப்பாங்க ஸ்டார்டிங். அது நீங்கள் ரிலீவ் ஆனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும் ப்ராப்பராக சொல்லிவிட்டு. வேறு என்ன, இன்சென்டிவ் சொல்லியாச்சு, பணம் பிடிக்கிற சொல்லியாச்சு. வேறு டெலிவரி பேக் இருக்கும், கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது உங்கள் விருப்பம்தான். பேக் கொண்டு ஆகாது. அப்புறம் மோஸ்ட்டாக கேஷ் ஆன் டெலிவரி தான் வரும். ஸோ ₹1 குறைஞ்சாலும் நீங்கள் கை காசு போடணும். ஏன்னா இவங்க ரிலையன்ஸ், அண்டர்லைன், அம்பானி, மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி ₹1 ₹10 அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ரிலையன்ஸ். நீங்கள் ₹1 குறைஞ்சாலும் நீங்கள் கை காசு போடணும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சத்தியவானா இருக்கக்கூடாது. என்ன கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ₹5 ₹2 ₹3 வரும். அதுவே ஒரு ₹20 ₹30 கிட்ட வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லாக டெலிவரி பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. அதிலே காட்டிடும் அந்த பில்லோட வேல்யூ என்னவோ அது மட்டும்தான். கஸ்டமர் வீட்டுக்கு போனோடனே நீங்கள் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ கேட்கும், ஓடிபி கேட்கும். போட்டோடனே கியூஆராக கேஷான்னு கேட்கும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு போகிறப்போ செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சில பேர் எடுத்து வைக்கிறவங்க அசால்ட்டாக வச்சுருவாங்க. இப்போது நீங்கள் டெலிவரி அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்கும். அவங்க எடுத்து வச்சிட்டாங்கன்னு சொல்லி அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே ஒரு டைம் மிஸ் பண்ணிடுவாங்க. போயிட்டு சண்டை கட்டிட்டு நீங்கள் ரிட்டன் அப்புறம் அது உங்களுக்கு தேவையில்லாத பெட்ரோல் செலவு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக கேஷ் ஆன் டெலிவரி அதிகமாக வரும். பணம் வாங்குறதுல கவனமாக இருங்க நண்பா. மனசாட்சியே இல்லாமல் கிழிஞ்ச நோட்டை கொடுக்குறாங்களாமா, ஒட்டி வச்சு கொடுப்பாங்களாமா. இப்படி யாரை வேக்கியானமாக அப்படி ஏமாற்றிட்டேன்னு பெருசாக எதுவும் சாதித்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறதுக்கு முடப்பட்டுட்டு நம்ம தான் இழிச்சவான்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுக்குறப்போ கொஞ்சம் கூட மண்டை உரைக்காது. இல்லை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களான்னு எனக்கே தெரியல. வேணும்ன்ட்டே தெரிஞ்சுட்டே கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஜில்லா கேடியாக இருப்பாங்க. ஸோ பணம் வாங்குறப்போ கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. கிழிஞ்ச நோட்டாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமரையாச்சும் அப்படி மீட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் இன்னமும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வீக்லி வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டிங்கன்னா ப்ராப்பராக சொல்லிவிட்டு 1500 கன்ஃபார்ம் வந்துடும். வேறு இதுதான் கிராசரி வேலை நண்பா. அதிகபட்சம் 9 மணிக்கு இருந்தால் ரிலையன்ஸ் ஸ்டோர். அதுக்கப்புறம் டிஜிட்டலில் போயிட்டிங்கன்னா 9 hours கன்ஃபார்ம் லாகின்ல இருக்கணும். ஃபிக்ஸ்டு சேலரி இப்போ ₹600 தர்றானுங்க. ₹800 சொல்லுவாங்க, ஆனால் ₹600 தான் வரும். ஃபிக்ஸ்டு சேலரி 600. அதுக்கப்புறம் ஓட்டுற அமௌண்ட்டு அதுக்கான தனி இன்சென்டிவ் தனியாக வந்துடும். இந்த ஃபிக்ஸ்டு சேலரியே இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு இப்போ தான் புதுசாக கொண்டு வந்துருக்கானுங்க. அது டெவலப் ஆகிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ்டு ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அப்புறம் ஓட்டுற அமௌண்ட்டும் இன்சென்டிவ் மட்டும்தான் வரும். வேறு இன்சூரன்ஸ் வந்துடும் நண்பா. இன்சூரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பெருசாக வேறு ஒன்றும் முக்கியமான சொல்கிறதுக்கு இல்லை நண்பா. அவ்வளோதான். இதுதான் நண்பா ஒர்க்கு. இப்போதைக்கு தர்றானுங்க நல்லா. ஸ்விக்கி ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக படுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஏரியாலையும் ஆள் எடுத்துகிட்ருக்காங்க வேகமாக. நல்லா சம்பாதிக்கிறது தான் இப்போது. நானும் ஃபேக்குன்னு நினச்சி தான் வந்தேன். ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா கழுவி ஊற்றிருந்தானுங்க. அது அவனுங்க ஒழுங்காக இல்லாமல் போடிட்டானுங்க. ஆனால் உண்மையாலுமே ஆர்டர் வருது, அமௌண்ட்டெல்லாம் வருது. எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. ஆனால் சொல்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். அதிலே கவனமாக இருந்துக்கோங்க. பாய் நண்பா.